நம்ம இன்னைக்கு காளி வீடியோ போட்டிருந்தோம். காளி ஆடுறத நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். இனி வந்து ஊஞ்சலாட்டம் போட போகிறோம். அந்த காளி ஆடுறது அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 6 நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இதில் லாஸ்ட் டே வந்து ஊஞ்சலாட்டம் ஆரம்பிப்பாங்க. இதில் காளை ஜோடித்து உட்கார வச்சு ஊஞ்சலில் ஆடுற மாரி காட்டுவாங்க. அதான் நம்ம வீடியோவில் எடுத்துருக்கோம். உள்ளே போய் பாருங்கள். காளி ஆட்டத்தில் வந்து உள்ளே ஒரு விரதம் இருக்கிற பக்தர் வந்து உள்ளே இருப்பார். அவர் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்ம வீடு வீடாக வந்து போகிறாங்கள அந்த மாரி பண்ணிகிட்டு இருப்பார். இதில் வந்து அப்படி இல்லை. இதில் வந்து உள்ளே யாருமே உட்கார மாட்டாங்க. அந்த சிலைக்கு உள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே அந்த காளியோட சிலை மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு காளி உட்காந்துருக்கிற மாரி அலங்கரித்து தான் இந்த ஊஞ்சலாட்டம் பண்ணுவாங்க. இது உள்ளே மனுஷன் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த காளி படையலுமே நல்லா வெறும் பழங்களாக இருக்குங்க. ஃபுல்லாகவே பழம்தான் பாருங்கள். திராட்சை, அன்னாசி பழம், சப்போட்டா பழம், வாழைப்பழம், தர்பூசணி எல்லாமே வச்சு படைச்சிருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன்லேயே இந்த பழம் வச்சு படைக்கிறது, அப்புறம் மாலை வச்சு அலங்கரிக்கிறது, இதுதான் ஹைலைட்டே. செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் செம்ம கூட்டம் வேறு. பார்த்தாலும் இப்போ நான் வீடியோ எடுத்தப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மி. இதுக்கு முன்னாடிலாம் 6 மணிலேருந்து செம்ம கூட்டம். இது கோயிலுக்குள்ளே சாமி சிலையை வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால நாங்கள் வெளியே வீடியோ எடுத்துட்டோம். இதாங்க உள்ளே போகிற இடம். கூட்டம் வேறு, உள்ளே போகவே முடியலங்க. இது வந்து காவு கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க காளிக்கு. இது வந்து அப்புறமா காவு கொடுப்பாங்க. நேர்ந்து விட்ருப்பாங்க யாராச்சும், அது காவு கொடுத்துருவாங்க. நம்ம இன்றைக்கி எடுத்த சிலை வந்து இது அங்கே இருக்குங்க. அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே சைடில் இருக்க பாருங்கள், ஜன்னல் சைடில். அதாங்க நம்ம அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்த சிலை அது. இதேமாரி தான் அது இருக்கும். மொத்தம் 2 காஸ்டியூம் வச்சுருக்காங்க காளிக்கு. அங்கே வாசலில் ஒன்று பார்த்தீங்களா, அது ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று இருக்கும். இங்கேயும் நம்ம வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமா போயிட்டாங்க. தம்பியும் சாமி வந்து கும்பிட்டாப்புல. நம்ம கேமராமேன் தம்பி இவர் தான். கும்பிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். நானும் ஒரு வெள்ளை கிளம்பி போயிட்டாங்க. இதாங்க இப்போ கோயில் பேக் சைடு. இப்போ பெரிய கோயில் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சின்னதாக தான் நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த காளியோட பவர் தாங்க அந்தளவுக்கு. சக்தியை வேண்டுதல் பண்ணால் அது நிறைவேறிடும் கண்டிப்பாக. நீங்களும் மறக்காமல் இந்த ஆடுதல் வந்தீங்கன்னா அந்த கோயில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அக்கா பசங்களாம் ராட்டினம் சுற்றணும், அம்மா அழைச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் சரி வாங்கடா அழைச்சிட்டு போயிட்டேன். போயிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்குன்னு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருந்துச்சுங்க. கூட்டத்தில் போகவே முடியல. அது போகிறதுக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்புறமா தான் அந்த ராட்டினம் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். எப்படியோ நானும் அவனை அழைச்சிக்கிட்டு போய் ஏதாச்சும் இந்த முறுக்கு வாங்கிக்கிறாடா, அது வாங்கிக்கிறான்னு கேட்டேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு ராட்டினம் தான் வேணுங்கிறான். எதுக்குமே தலையசைக்கலை, எதுவுமே வேணாங்கிறான். சரி 10 ரூபாயில முடிச்சிடலாம், 20 ரூபாயில முடிச்சிடலாம் பார்த்தேன். இவர் எப்பவுமே 50 ரூபா 100 ரூபாய்க்கு தான் பார்க்குறாரு தலைவர். சரி நானும் அழைச்சிட்டு போயிட்டேன். சின்ன பையன் ஆசைப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டேன். அது கோயில் என்ட்ரன்ஸுங்க. இதுக்குள்ளே போனால் தான் அந்த ராட்டினமே இருக்குது. வரலையா? வில்லேஜ் மைண்ட் வாஷிங் போடுங்க, வரும். சுத்தவே இல்லை இன்னும், ஆள் சேரலையா? எடுக்கிறதுக்குள்ள நின்றுட்டு அங்கே போயிடுறோம். நாக்கா இங்கே கண்டென்ட் நல்லா பெருசாக கிடைக்குது போல. டேய் ஹாய் கட்டுறா, ஹாய் கட்டுறா. தம்பி குதிக்கிறானுங்க. தம்பி குதிக்கிறத எடுத்து
இதுக்கே பயப்படுறானா ஹைட்டு ஒன்று முட்டுமே அதுக்கெல்லாம் வந்தால் அவ்வளோதான் இல்லையே இல்லை ஹாய் காட்ட சொல்லுங்க மாமா ஹாய் வீடியோவில் புகன் கொடுங்க ஹாய் காட்டுறா ஏய் ஹாய் காட்டுறா புகன் சாய் தம்பியை ஹாய் காட்ட சொன்னேன், அக்கா கூட்டமே ஹாய் காட்டல. அதோட வீடியோ முடிச்சாச்சுங்க.